உங்க ஃபேவரட் டாப் குக்கு டூப் குக்கு சீசன் 2 ஷோவை இப்ப சாட்டர்டே அண்ட் சண்டே காலையில 9 மணிக்கு எல்லாருக்கும் முன்னாடி பார்க்க விரும்புறீங்களா? உடனே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விடுங்க மேடம். ஏனா அதிரே, இப்ப என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க போறியா? இல்ல சத்யா, நீ ஆசைப்பட்ட மாதிரியே வசதியா வாழ்றதுக்கு ஒரு வீட்டை பார்த்தாச்சு. ஏய், சும்மா ஏதாவது பொய்ய சொல்லி தப்பிக்கலான்னு நினைக்காத. சத்யா, நான் பொய்யெல்லாம் சொல்லல, உண்மைதான் சொல்றேன். அப்படியா? உண்மையா நீ வீட பாத்துட்டியா? ஆமா, நான் சொல்றத நம்ப. என்ன, இவங்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக பொய் சொல்றியா? நான் பொய் சொல்லல சத்யா. இப்ப நான் பொய்யெல்லாம் சொன்னா அது பொய்ன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு ரொம்ப நேரம் ஆகாதுன்னு எனக்கு தெரியும். பாப்பா, இவ பேச்ச நம்பாத. இன்னைக்கு பூரா இவ கோர்ட்ல தான் இருந்தா, நானும் அங்கதான் இருந்தேன். இவ வீடு பார்க்கவே இல்ல, பார்த்ததா பொய் சொல்றா. இவள நம்பாத. சத்யா, நான் பொய் சொல்லல சத்யா. நான் நிஜமாவே நீ சொன்ன மாதிரி உனக்கு ஏத்த வசதியா வாழ்றதுக்கு ஒரு வீட்டை பார்த்திருக்கேன். என் பேச்ச நம்பி கேஸ உடனே வாபஸ் வாங்கிடு. மேடத்துக்கிட்டயும் கொஞ்சம் சொல்ல. இதுல உள்குத்து ஒண்ணு இல்லையே. வீட்டை பார்க்காம பார்த்ததா பொய் சொன்னா அதுக்கப்புறம் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும்ல? ஐயோ, நல்லா தெரியும் சத்யா. நான் தான் சொல்றேன்ல, நான் வீட்டை பார்த்துட்டேன். இது பாரு, நான் தோத்துட்டேன் சத்யா. சத்யா, நீதான் ஜெயிச்ச. நீ நினைச்சதெல்லாம் சாதிச்சிட்ட. போதுமா? மேடம், இவங்க மேல நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்ட வாபஸ் வாங்கிக்கிறேன். பாப்பா, கொஞ்சம் அவசரப்படாத. எதையும் நிதானமா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிக்கலாம். இல்லன்னு வீட்டை மாத்த முடியாதுன்னு சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணதுனாலதான் நான் இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இவங்கள லாக்அப்ல வைக்கிறது என்னோட டார்கெட்டே கிடையாது. இவங்கள அணு அணுவா சித்திரவதை பண்ணணும், டார்ச்சர் பண்ணணும். அது இப்போ குடி போற வீட்லயும் கண்டினியூ ஆகும். நீ ஒன்னும் கவலைப்படாதன. மேடம், நான் கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிக்கிறேன். ஓகே சத்யா, பேப்பர் கொடுங்க. ஓகே மேம். இந்தா, நீ கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிக்கிறத எழுதி கொடு. இந்தாங்க மேடம். நல்லா யோசிச்சுக்கோ சத்யா. இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நான் என்னோட முடிவுல ரொம்ப தெளிவா இருக்கேன். இந்த ஆதிரியோட திமிரு அடங்கி போச்சு. இவ ஆட்டமும் முடிஞ்சு போச்சு. எப்போ இவ இந்த அளவுக்கு இறங்கி கெஞ்சினாலோ இதுக்கப்புறம் இவெல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது. இதுக்கப்புறம் புதுசா குடி போற வீட்ல இந்த சத்யாவோட ஆட்டம் இன்னும் வேற மாதிரி களை கட்ட போகுது. ஓகே சத்யா, கேரி ஆன். அவங்க எல்லாரையும் ரிலீஸ் பண்ணுங்க. ஃபாஸ்டா பண்ணுங்க. வெளியே வாங்க. நான் என் அண்ணன் கூட கிளம்பி எங்க அம்மா வீட்டுல போய் தங்கிக்கிறேன். நாளைக்கு புது வீட்டுக்கு போய் பால் காய்ச்சிட்டு எனக்கு போன் பண்ணு, நான் அங்க வரேன். வானே. சத்யா, ஒரு நிமிஷம் இரு. ரோஹிணி, என் வண்டியில ஒரு ஃபைல் இருக்கும், போய் எடுத்துட்டு வா. போ. என்ன விஷயம் சொல்லு. சொல்றேன் சத்யா, ஒரு நிமிஷம் இரு, சொல்றேன். அண்ணி. மேடம், இந்த சத்யா நானும் என் குடும்பத்துல இருக்கிறவங்களும் வரதட்சணை கேட்டு டார்ச்சர் பண்றதா பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்க எல்லாரையும் உள்ள தள்ளிடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். அந்த காரணத்துக்காக நான் சத்யா மேல இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன் மேடம். இந்தாங்க கம்ப்ளைண்ட் பேப்பர்.
என்ன ஆதிரை, ஏன் மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறியா? எதுக்கு கத்துற? நீ எங்க மேல போய் கேஸ் போடுவ. இப்போ நான் உன் மேல உண்மையான கேஸ் கொடுத்திருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஏய், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைச்சிட்டு இருக்கியா? நான் நினைச்சா இப்ப கூட உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். ஏய், ரொம்ப எகிராதடி. நீ எங்க மேல கொடுத்த பொய் கேஸ நீயே வாபஸ் வாங்கிட்ட. அதோட உன் கம்ப்ளைண்ட் வேல்யூவே முடிஞ்சு போச்சு. இனிமே என்னோட கம்ப்ளைண்ட் மட்டும்தான் பேசும். என்ன மேடம் பாத்துட்டு இருக்கீங்க? இந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்டு எனக்கு சிஎஸ்ஆர் காப்பி கொடுங்க. என் தங்கச்சி வாபஸ் வாங்குறதா எழுதி கொடுத்த பேப்பரை கிழிச்சு போட்டுட்டு மறுபடியும் இவளையும் இவ குடும்பத்தையும் தூக்கி உள்ள போடுங்க மேடம். என்ன பாக்குற? பூபதி சார் சொன்ன மாதிரி செய்யட்டுமா? செய்யுங்க மேடம், அப்பதான் இவளுக்கு புத்தி வரும். நான் எழுதி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பேப்பரை நீங்க கிழிச்சு போட்டாலும் நான் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தேங்கிறத நிரூபிச்சு என்னையும் காப்பாத்திக்க முடியும், என் குடும்பத்தையும் என்னால காப்பாத்த முடியும். நிரூபிக்க முடியுமா? எப்படி நிரூபிக்க முடியும்? உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? இவ வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு எங்களை மிரட்டினதுக்கு மட்டும்தான் என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லையே தவிர, இப்ப இவளே இவ வாயால நான் வீடியோ எடுத்து மிரட்டினது புது வீடு மாறதுக்காக தான். அங்க வச்சு இவங்களை அணுவா சித்திரவதைப்படுத்துறது தான் என்னோட ஒரே ஒரு டார்கெட்டு. அதனால கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்ததுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு. என்ன ஆதாரம்னு பாக்குறீங்களா? என்ன பாக்குறீங்க? நான் ஸ்டேஷனுக்குள்ள வரும்போதே என்னோட செல்லுல வீடியோ கேமராவை ஆன் பண்ணிட்டு தான் வந்தேன். நான் உள்ள வந்ததுல இருந்து இப்ப நடந்துட்டு இருக்கிற வரைக்கும் எல்லாமே இதுல கிளியரா ரெக்கார்ட் ஆயிருக்கு. சந்தேகம் இருந்தா நீங்களே பாத்துக்கோங்க. இந்தாங்க. புதுசா குடி போற வீட்ல இந்த சத்யாவோட ஆட்டம் இன்னும் வேற மாதிரி களை கட்ட போகுது. இப்ப என்ன மேடம் பண்றது? இப்ப கேட்டா நான் என்ன சொல்றது? கேஸ வாபஸ் வாங்குறப்ப நல்லா யோசிச்சுக்கோன்னு சொன்னேன்ல. இப்போ ஆதிரை கம்ப்ளைண்ட்டை நான் எடுத்துதான் ஆகணும். இல்லைன்னா அவகிட்ட இருக்கிற வீடியோ எவிடன்ஸா வச்சா என் வேலையே போயிடும்.